புண்ணிய பலன்களை அதிகம் பெற்றதால் ஆணவம் கொண்ட சித்திரகுப்தனுக்கு தான தர்மத்தில் தன்னை மிஞ்சியவர் யாரும் இல்லை என்ற அகம்பாவம் ஏற்பட்டது. அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைத்தார் பெருமாள். ஒரு நாள் பாவ புண்ணிய கணக்கை எழுத துவங்கினார் சித்திரகுப்தர். முதலில் பிச்சைக்காரரின் கணக்கில் தானம் 10 பைசா, கடன் 15 பைசா என எழுத அந்த எழுத்துக்கள் மாயமாக மறைந்தன. இதை கண்டு திகைத்து போன சித்திரகுப்தர் தானம் 25 பைசா, கடன் 15 பைசா என எழுதினார். இதுவும் மறைந்து போயின. தான் கணக்கை சரியாக எழுதவில்லையோ என கலக்கமடைந்த சித்திரகுப்தர் திருமாலிடம் சரணடைந்தார். நீ அளவில்லாமல் பொருளை தானம் செய்ததால் இந்த பதவியை பெற்றாய். அதாவது உன்னிடம் இருந்ததை தர்மம் செய்தாய். ஆனால் அந்த பிச்சைக்காரனோ தன்னிடம் இருந்ததை விடவும் அதிகமாக தானம் செய்தான். அப்படியானால் உன்னை விட அவன்தானே உயர்ந்தவன். அப்படிப்பட்டவனுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதும் தகுதி உனக்கில்லை. அதனால்தான் நீ எழுதிய அனைத்தும் மறைந்து போயின. யார் ஒருவன் தனது தகுதிக்கு மிஞ்சி தானம் தர்மங்கள் செய்கிறானோ அவனுடைய கர்ம பலன்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். தனது தவறை உணர்ந்த சித்திரகுப்தன் திருமாலின் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார்.